ஐபிஎல் தொடர் உலகின் மிக பிரபலமான 2020 தொடராக பார்க்கப்படுகிறது. இந்த 2020 தொடரில்தான் உலகின் தலை சிறந்த 2020 சூப்பர் ஸ்டார்களை அதிகம் காணலாம். சர்வதேச அளவில் புகழ்பெற்ற இந்த தொடரில் வீரர்கள் இடம் பிடிக்க கடும் தவம் இருப்பர். அத்துடன் இளம் இந்திய வீரர்கள் சர்வதேச அணியில் இடம் பிடிக்க ஒரு வழித்தடமாக ஐபிஎல் தொடர் அமைகிறது. ஹர்திக் பாண்டியா, ஜஸ்பிரித் பும்ரா, ஸ்ரேயஸ் ஐயர் போன்றோர் ஐபிஎல் போட்டியில் ஜொலித்துதான் சர்வதேச கிரிக்கெட்டில் இடம் பிடித்தனர். நாம் இந்த வீடியோவில் தங்களது முதல் ஐபிஎல் தொடரில் களமிறங்க உள்ள 5 இளம் வீரர்கள் பற்றி காணலாம். இந்த வீரர்கள் முன்னாள் கிரிக்கெட் வீரர்களால் அதிகம் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதால் வரும் ஐபிஎல் தொடரில் தங்களது சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துவர் என எதிர்பார்க்கப்படுகிறது. எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷனாக வரும். முதலில் நாம் பார்க்க போவது தேவ்தத் படிக்கல். இவர் பெங்களூர் அணியில் அடிப்படை விலையான 20 லட்சத்திற்கு ஐபிஎல் ஏலத்தில் வாங்கப்பட்டார். இடதுகை பேட்ஸ்மேனான இவர் 2018ஆம் ஆண்டு கர்நாடக பிரீமியர் லீக் தொடரில் பெலரி டஸ்கர் அணிக்காக 4 போட்டிகளில் களமிறங்கி 124 ரன்களை குவித்துள்ளார். அத்துடன் ரஞ்சி கோப்பையில் கர்நாடக அணிக்காக சில போட்டிகளில் களமிறங்கி சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியுள்ளார். கேரளாவில் பிறந்த இவர் 19 வயதிற்கு உட்பட்டோருக்கான கிரிக்கெட்டில் சில போட்டிகளில் விளையாடும் வாய்ப்பை பெற்றார். 18 வயதுடைய இளம் பேட்ஸ்மேனான இவர் பேட்டிங்கில் அதிக நம்பிக்கையுடன் விளையாடுவார். இந்த இளம் வீரர் வலது கை சுழற்பந்து வீச்சாளரும் ஆவார். படிக்கல் ஐபிஎல் தொடரின் 2வது பாதியில் விளையாடும் வாய்ப்பை பெறுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடக்க பேட்ஸ்மேனான இவர் இந்த ஐபிஎல் தொடரில் தன்னை நிரூபிப்பார் என தெரிகிறது. இந்த வரிசையில் நாம் அடுத்ததாக பார்க்க போவது ஹர்ப்ரீத் பிரார். இவர் அடிப்படை விலையான 20 லட்சத்திற்கு கிங்ஸ் 11 பஞ்சாப் அணியால் வாங்கப்பட்டார். மோகாவில் பிறந்த ஆல்ரவுண்டரான இவர் இளம் பஞ்சாப் அணியில் சிறப்பாக விளையாடியதால் ஐபிஎல் தொடரில் பஞ்சாப் அணியில் விளையாடும் வாய்ப்பை பெற்றார். 23 வயதான இவரின் சிறப்பான ஆட்டம் மற்றும் நுண்ணிய பந்துவீச்சே ஐபிஎல் தொடரில் இவர் விளையாட காரணமாக இருந்தது. தனியார் தொலைக்காட்சிக்கு இவர் அளித்த பேட்டியில் கூறியதாவது, கிரிக்கெட்டில் அவ்வளவாக வாய்ப்புகள் கிடைக்காததால் கனடாவில் தனது சகோதரியுடன் சென்று ஏதேனும் வேலைக்கு சேரலாம் என திட்டமிட்டிருந்தேன். ஆனால் தக்க சமயத்தில் ஐபிஎல் தொடரில் வாய்ப்பு கிடைத்துள்ளது என்று குறிப்பிட்டிருந்தார். மொஹாலி மைதானத்தில் 2 போட்டிகளில் விளையாடி 9 விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார். இவரின் பந்துவீச்சு கணிக்க முடியாத வகையிலும் அதிகமாக சுழன்று திசை மாறும் வகையிலும் இருக்கும். அத்துடன் இந்த இளம் வீரர் நீண்ட சிக்சர்களை விளாசும் திறன் படைத்துள்ளார். சிறந்த வீரரான இவர் உள்ளூர் கிரிக்கெட்டில் 7 வருடங்களாக பங்கேற்று கடைசியாக பஞ்சாப் அணிக்காக ஐபிஎல்லில் 2019ஆம் ஆண்டு பங்கேற்க உள்ளார். இவருக்கு வாய்ப்பளித்தால் தனது சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துவார் என்பதில் சந்தேகமில்லை. இந்த வரிசையில் நாம் அடுத்ததாக பார்க்க போவது பிரப்சிம்ரன் சிங். இவர் கிங்ஸ் 11 பஞ்சாப் அணிக்காக சற்று அதிக தொகையாக 4.8 கோடிக்கு வாங்கப்பட்டார். 18 வயதான இவர் ஒரு சிறந்த அதிரடி பேட்ஸ்மேன் மற்றும் விக்கெட் கீப்பர் ஆவார். இவரது சிறப்பான ஆட்டத்தினால் சமீபத்தில் முடிந்த ஆசியா எமர்ஜிங் கோப்பையில் இந்திய அணி 2வது இடத்தை பிடித்தது. இவரது உறவினர் சகோதரரான அன்மோல் பிரீத் சிங் மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக 2019 ஐபிஎல் தொடரில் விளையாட உள்ளார். மேலும் இவர் முன்னாள் ஆஸ்திரேலிய கேப்டன் மற்றும் விக்கெட் கீப்பரான ஆடம் கில்க்ரிஸ்டை போல் அதிரடியாக விளையாடும் திறமை படைத்துள்ளார். இவர் சையத் முஸ்டாக் அலி கோப்பையில் பஞ்சாப் அணிக்காக அவ்வளவாக சோபிக்கவில்லை. மும்பை அணிக்கு எதிரான ஒரு போட்டியில் மட்டும் அரை சதம் விளாசினார். வலது கை பேட்ஸ்மேனான இவர் முன்னாள் கிரிக்கெட் வீரர்களால் அதிகம் மதிப்பிடப்பட்டுள்ளார். லோகேஷ் ராகுல் ஒரு சிறந்த பேட்ஸ்மேன், ஆனால் விக்கெட் கீப்பிங்கில் சிறந்தவராக இல்லை. பிரப்சிம்ரன் சிங்கிற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டால் விக்கெட் கீப்பிங் மற்றும் அதிரடி பேட்டிங்கை நிச்சயமாக வெளிப்படுத்துவார். இந்த வரிசையில் நாம் அடுத்ததாக பார்க்க போவது சிவம் தூபே. இவர் பெங்களூரு அணியால் 5 கோடிக்கு ஐபிஎல் ஏலத்தில் வாங்கப்பட்டார். மும்பையில் பிறந்த ஆல்ரவுண்டரான இவர் உள்ளூர் போட்டிகளில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். முஸ்தாக் அலி கோப்பையில் 2 போட்டிகளில் பங்கேற்று 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். 25 வயதான இவர் முதல் தர கிரிக்கெட்டில் பேட்டிங் மற்றும் பவுலிங் என 2லும் அசத்தியுள்ளார். சிவம் தூபே ரஞ்சி கோப்பையில் பரோடா அணிக்கு எதிரான ஒரு போட்டியில் 6 பந்துகளில் 5 சிக்சர்களை விளாசினார். அதிகம் மதிப்பிடப்பட்டுள்ள இவர் மும்பை பிரீமியர் 2020 லீக்கில் பிரவின் தாம்பே ஓவரில் 5 சிக்சர்களை விளாசியிருந்தார். தென்னாப்பிரிக்க ஆல்ரவுண்டர் ஜாக் காலிஸ் போன்று சிவம் தூபே செயல்பட்டு பெங்களூர் அணிக்காக தனது ஆட்டத்தை இந்த ஐபிஎல் தொடரில் வெளிப்படுத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சிறப்பான ஆல்ரவுண்டர் சென்னை அணிக்கு எதிரான முதல் ஐபிஎல் போட்டியில் பெங்களூர் அணிக்காக களமிறங்குவார் என்று தெரிகிறது. இந்த வரிசையில் நாம் அடுத்ததாக பார்க்க போவது வருண் சக்கரவர்த்தி. வருண் சக்கரவர்த்தி கிங்ஸ் 11 பஞ்சாப் அணியால் மிகவும் அதிக தொகையான 8.4 கோடிக்கு ஐபிஎல் தொடரில் வாங்கப்பட்டுள்ளார். தொடக்கத்தில் விக்கெட் கீப்பர் மற்றும் வேகப்பந்து வீச்சாளராக விளையாடி வந்த இவர் முழங்காலில் ஏற்பட்ட காயத்தால் சுழற்பந்து வீச்சாளராக தன்னை மாற்றி 7 கோணங்களில் வீசும் திறமை படைத்துள்ளார்.
தமிழ்நாட்டை சேர்ந்த இவர் 2018-19 விஜய் ஹசாரே கோப்பையில் 9 போட்டிகளில் பங்கேற்று 16.68 சராசரி மற்றும் 4.23 ஸ்ட்ரைக் ரேட்டுடன் 22 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். அத்துடன் அத்தொடரில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தியோர் பட்டியலில் 2வது இடத்தை பிடித்தார். இவர் சுழற்பந்து வீச்சை டென்னிஸ் பந்தில்தான் விளையாட கற்றுக்கொண்டதாக பத்திரிகையாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். 27 வயதான இவர் இதே வித்தையை கிரிக்கெட் பந்திலும் முயற்சித்து வெற்றி கண்டார். பவுலிங் ஆல்ரவுண்டரான இவர் கடந்த IPL சீசனில் பயிற்சி ஆட்டத்தில் சென்னை மற்றும் கொல்கத்தா வீரர்களுக்கு பந்து வீசியுள்ளதால் அவர்களது குறைகளை இவர் அறிந்திருப்பார். எதிரணி வீரர்களுக்கு வருண் சக்கரவர்த்தி சிம்ம சொப்பனமாக இருப்பார் என்பதில் சந்தேகமில்லை. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க.